-30 வரைக்கும் போகுங்க ஹார்பின்ல. இது வந்து சைனாஸ் கோல்டஸ்ட் சிட்டி. ரோட்லயே சண்டை. ஐயோ, இந்தோ யா ரஷ்யன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் மாஸ்கோல. தேங்க்யூ. தம்பி தள்ளுப்பா போயிடாத. ஐசா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. பாருங்க லைட்டிங்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. ரஷ்யன் உணவு சைனால. சாக்லேட்லேயே மிருகங்களை வந்து சிலையா பண்ணி வச்சிருக்காங்க. ஹலோ, இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துட்டு இருக்காரு. ஏதோ பாரு அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? ஓகேங்க, அடுத்த நாள் மதியம் 2 கிளம்பலாமா? நேற்று ஃபுல்லாக நல்லா சூப்பராக தூங்கிட்டேன், ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்றைக்கும் லேட்டாக தான் எந்திரிச்சு காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஊர். காலையில் ஒரே சூரியனே அடிச்சுது. மணி 2 ஃபுல்லாக அப்படியே வந்து பனிமூட்டமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 5 டிகிரிங்க, மைனஸ் எல்லாம் இல்லை. நேற்று நம்ம காலையில் வரும்போது கூட -3 -4 இருந்தது. இப்போ வந்து அப்படியே இன்றைக்கி ஒரே சன்னின்னு போட்டிருந்தது, ஆனால் சூரியன் மறைஞ்சிருச்சாட்டு இருக்குது. இங்கெல்லாம் சீக்கிரங்க 4 மணிக்கெல்லாம் வந்து இருட்டிடுது, சூரியன் மறைஞ்சிடுது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு சிட்டி தான் இந்த ஹார்பின். அட்டகாசமாக பார்த்துக்கிச்சு. நம்மளோட இந்த பாய் ஹோட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஹலோ, 870 ரூபாங்க ஒரு நைட்டுக்கு சிங்கிள் ரூம். போகலாமா? அப்படியே வாங்க அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த ஐஸ் சிட்டியை. ஐஸை தான் காணோம். இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஐஸ் வர்றதுக்கு. பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஏஷியா ட்ரிப்பில் முதல் நாடான சைனாவில் இருக்கோம். சைனாவில் அட்டகாசமான ஐஸ் சிட்டியான ஹார்பினில் இருக்கோங்க. இந்த ஹார்பின் வந்து சைனாவோட வடகிழக்கு மாகாணமான ஹிலங்ஜியாங் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸுங்க. நம்ம பார்த்துருந்தோம் சைனாவில் மொத்தம் 23 ப்ராவின்ஸ் இருக்குது. அதில் நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் தான் இந்த ஹிலங்ஜியாங். அதில் உள்ள ஒரு மிகப்பெரிய சிட்டி தான் இந்த ஹார்பின். கிட்டத்தட்ட இந்த ப்ராவின்ஸோட கேபிட்டல் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 1,20,00,000 பேர் மக்கள் வசிக்கிறாங்க. இதை வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இந்த ஹார்பினில். அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஏஷியா ட்ரிப்பில் எக்ஸ்ட்ரீம் இந்த ஹார்பின் வராமல் எப்படி. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேலே போடுற இது மறந்துட்டு வந்துட்டேங்க நான். இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்தது அந்த கோட்டு. திரும்ப ரூம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? வாங்க. ஓகே, கன்டினியூ பண்ணலாங்களா? ஸோ அதான் இந்த நார்த் ஈஸ்டோட மிகப்பெரிய சிட்டி தான் வந்து இந்த ஹார்பின். எப்படி சவுத் வெஸ்ட்டோட மிகப்பெரிய சிட்டி நம்ம போயிருந்தோம் செங்டு, அங்கே வந்து 2 கோடி மக்கள் இருக்காங்க. இது வந்து வடகிழக்கு சைனாவில் இதுதான் மிகப்பெரிய சிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியும் கூட. பட் ஆனால் இது வந்து ஒரு குட்டி மீனவ கிராமமாக இருந்ததுங்க 19ஆம் நூற்றாண்டு முடிவில் 1898. அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் ஒரு விஷயம் நடந்தது. அதன் மூலியமாக இது வந்து ஒரு சிட்டியாக உருவெடுத்து இன்றைக்கி இந்த நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸோட மாபெரும் சிட்டியான கதை தான் வந்து இந்த ஹார்பின் கதை. ஹார்பின் அப்படின்னா என்ன மீனிங்? சைனீஸில் ஹார்பின் அப்படின்னா பிளேஸ் ஃபார் ட்ரையிங் ஃபிஷ் நெட்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. அதாவது மீன்பிடி வலைகளை வந்து உலர வைக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஹார்பின், அதோட மீனிங்கு. ஏன்னா இது வந்து ஒரு மீனவ கிராமமாக இருந்தது பல்வேறு நூற்றாண்டுகளாக. கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷமாக 2000 BC-லேருந்து இங்கே மக்கள் வசிச்சு வராங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆறு இருக்குங்க, சாங்குவா நதி. நீங்கள் மீனவ கிராமனோட இதுன்னு நினச்சிக்காதீங்க, கடல் இருக்கான்னு. கடல் பக்கத்தில் இருக்கும், ஆனால் கடல் இல்லை. கோஸ்ட் லைன் சிட்டி கிடையாது இது. இங்கே லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹார்பின் வந்து இங்கே ஒரு முக்கியமான சாங்குவா நதிக்கரையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஹார்பின். ஸோ இந்த நதியில் தான் மீன் பிடிச்சாங்க மீனவர்கள், சீன மீனவர்கள். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஹார்பின், எ பிளேஸ் வேர் ஃபிஷிங் நெட்ஸ் ட்ரை. இந்த ஊர் வந்து வின்டருக்கு பயங்கர ஃபேமஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்களா கடல் ப்ரான்ஸ் மாதிரி தான் தெரியுது. பக்கத்தில் கடல் இருக்குது கொஞ்சம் தூரம் போனால். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரோசன் இறால். இது ஒரு மார்க்கெட்டு. மீன்லாம் பாருங்கள், விரைச்சி போன மீன், சிக்கன் அது இதுன்னு வளர்க்குறாங்க. நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம் பயணத்தை. என்ன கரும்புச்சாரி கரும்பெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. இந்த கூடலாம் கரும்பு விளையாது. ஜூஸ் குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க வாங்கிட்டு போவாங்க. நம்ம இருக்கிற ப்ராவின்ஸில் நீங்கள் கிழக்கு நோக்கி ஈஸ்ட் நோக்கி போனாலும் ரஷ்யா பார்டருக்கு போயிடலாம். நார்த் வடக்கு நோக்கி போனாலும் ரஷ்யா நோக்கி போயிடலாம். இங்கேருந்து உங்களுக்கு அந்த விளாடிவாஸ்டாக் அப்படிங்கிற ரஷ்யன் நகரம் வந்து ரொம்ப பக்கங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக இங்கே வந்து இப்போ நம்ம போகிற இடத்துக்கும் இந்த நகரம் உருவானதுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது நம்ம அங்கே போயிட்டு பேசுவோம் வாங்க. இந்த ஊர்லேயும் மெட்ரோ லைன்ஸ் இருக்குங்க. 2-3 லைன் தான் இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் பஸ்ஸஸ்ஸு, இதுதான் உங்களோட பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு, டாக்ஸிஸு. நார்த் ஈஸ்ட் சைனாவோட முக்கியமான தொழில் நகரம் மற்றும் ஃபினான்ஷியல் சென்டருங்க இந்த ஹார்பின். நிறையா வந்து யூனிவர்சிட்டிஸும் இருக்குது இங்கே. முக்கியமாக ஹார்பின் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு 1920s ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டியூட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட். அது ரயில்வே இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் அந்த டைமில் ஆரம்பித்து பயங்கரமாக வந்து இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்ட்லேயே இருக்குங்க. அது டாப் 100ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சவுத்தில் பார்த்த சிச்சுவன் ப்ராவின்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதுங்க. இங்கே உணவுகள் கம்ப்ளீட்டாக வேறு. என்ன தான் சைனாவாக இருந்தாலும் இங்கே உங்களுக்கு வந்து அப்படியே வேறு விதமான உணவுகள், மிகப்பெரிய ஒரு ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம் இங்கே. ரஷ்யாவில் நம்ம பார்த்தோமே இந்த மாதிரி ப்ரெட்டு, சவுத் சென்ட்ரல் ஏஷியாவிலாம் பார்த்தோன்னா அவங்க இருக்கா ப்ரெட்டு மேலே எள்ளு போட்டு சாப்பிடுவாங்களே. பரவாயில்ல, ஓரளவு காரசாரமும் போட்டிருக்காங்க. -30 வரைக்கும் போகுங்க ஹார்பினில் மினிமம் டெம்பரேச்சர். ரஷ்யா அளவுக்கு கிடையாது. ரஷ்யாவில் தான் நம்ம -60 வரைக்கும் போகும். நம்ம இந்த யக்குட்ஸ்க் வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் சிட்டி பார்த்தோமே, இது வந்து சைனாஸ் கோல்டஸ்ட் சிட்டி. ஏதோ ஒரு சண்டை நடக்குது. ஆமாங்க, ஏதோ இது இடிச்சிட்டாங்களாட்டு இருக்குதுங்க. ஐயோ டே அடிக்கிறாங்க. ஐயோ மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி ரோட்லேயே சண்டை? ஐயோ ஏன்பா ஏதோ இடிச்சிட்டாங்களாட்டு இருக்குங்க. இந்த அந்த டாக்ஸியும் இந்த காரும், டாக்ஸி காருக்கும் உங்களுக்கு தான் சண்டை. இப்போ நம்மளுதுலேயும் இந்த மாதிரி 2 கார் இடிச்சிட்டாலோ இல்லை பஸ்ஸு கார் அடித்தாலும் நிறுத்தி சண்டை போடுவாங்கள்ல, அதே மாதிரி தான். பட் ஆனால் இங்கே அடிதடி லெவலுக்கு போகுது. பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க 2 பேரையும். ஓகே 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 சரி வாங்க. இருக்கிறது தான், உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான். ஷோ மூடியே போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா சோலோ vlog எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம பார்க்க வந்தது இதுதான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் ஏகப்பட்ட vloggers. வித்தியாசமாக இருக்குல்ல, லைவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹலோ ஹாய். இது பாருங்க, லைவ் டிக்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்களா என்னென்னு தெரில. ஏதாவது ஆப்லேயாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ம இப்போ இருக்கிறது சீனாவா இல்லை ரஷ்யாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ரஷ்யன் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கேத்தட்ரலுங்க. இதுக்கு பேர் செயின்ட் சோஃபியா கேத்தட்ரல். 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் 1907 கட்ட ஆரம்பித்து 1932 முடித்தாங்க. எப்படி செம்மையாக இருக்குல்ல? இதை பார்த்தா என்ன ஞாபகம் இருக்குது? இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு அந்த ரஷ்யாவில் கிரெம்லின் ஸ்கொயர் போயிருந்த ஞாபகம் இருக்கா? மாஸ்கோவோட கேபிட்டலில் கிரெம்லின் ஸ்கொயர். அந்த கிரெம்லின்ங்கிறது உங்களுக்கு அந்த ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புத்தின் இருக்கிற இடம். அந்த கிரெம்லினுக்குள்ளே வெளியிருந்து பார்த்தோம். அப்புறம் அந்த ஸ்கொயர் பார்த்தோம், சதுக்கம். முக்கியமாக அங்கே ஒரு செயின்ட் பேசில் கேத்தட்ரல் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உள்ளே போயிட்டு அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த ஹார்பினை பொறுத்த வரைக்கும். நிறைய டூரிஸ்ட் வராங்க. வந்து முக்கியமாக இந்த கட்டடக்கலை இதுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ். என்ன சம்மந்தமே இல்லாமல் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த சிட்டி வந்து ஏன் மிகப்பெரிய ஒரு சிட்டியாக, ஒரு மீனவ கிராமமாக இருந்தது சிட்டியாக உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுக்கும் காரணம் இருக்குது. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க,
ரஷ்யா வந்து 19th சென்ச்சுரி முடிவில் அந்த 1917 அக்டோபர் ரெவல்யூஷனா அது ஆரம்பிச்சது இல்லைங்க, ரஷ்ய புரட்சி. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவில் வந்து அந்த ஜார் மன்னர்கள் தான் வந்து ஆண்டு வந்தாங்க, ரஷ்யன் எம்பையர். நம்ம அதை பார்த்தோம். அதுலேருந்து தான் விளாடிமிர் லெனின் அவர்கள் வந்து இதை வேற அடிக்கடி தப்பு பண்ணிடுறேன் நான், டங் ஸ்லிப்பர் வேர்டுங்க அது, விளாடிமிரும் அதனால் அது தப்பாக சொல்லிடுறேன். மற்றபடி எனக்கு தெரியும் ஆக்சுவலாக விளாடிமிர் அப்படின்னு தான் பேச்சு வழக்கில் அது வந்துடுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பல சீரீஸில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் ஜார் மன்னர்கள் ஆண்டு வந்த ரஷ்யா வந்து இது பண்ணாங்க, டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. அதாவது இந்த ரஷ்யா ஃபாரிஸ்டில் இருக்க விளாடிவாஸ்டாக்கையும் மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையும் கனெக்ட் பண்ணாங்க. முக்கியமாக நம்ம பார்த்துருப்போம், அந்த மாஸ்கோவிலேருந்து விளாடிவாஸ்டாக் வரைக்கும் வர்ற டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே தான் உலகிலேயே மிக நீளமான ரயில்வே. கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் நம்ம அதை பார்த்துருப்போம். அதிலேயே பயணம் பண்ணியிருப்போம். ஒரு 2,000 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணியிருப்போம். நொவாசிபர்ஸ்க்லேருந்து இர்குட்ஸ்க் வரைக்கும். சீசன் 7 ரஷ்யா சீரீஸில் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே ஃபுல்லாக ரஷ்யாக்குள்ளேயே போகுது. ஆனால் அந்த டைமில் அது போடும் பொழுது சீத்தா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க ரஷ்யாவில். மேப்பில் காட்டுறேன் பாருங்கள், சீத்தா. நம்ம இர்குட்ஸ்க்லாம் இருக்குல்ல, இர்குட்ஸ்க்லாம் அப்படி அந்த பைக்கல் லேக்லேருந்து கொஞ்சம் கீழே இப்படி வந்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வளைவாக இருக்கிற இடத்துல சீத்தான்னு ஒரு இடம் வரும். இந்த பக்கம் மங்கோலியா வரும், மேலே ரஷ்யா, இந்த பக்கம் சீனா. அந்த சீத்தாவிலேருந்து விளாடிவாஸ்டாக்கு நீங்கள் ரஷ்யாக்குள்ளேயே அந்த ரயில்வே போட்டால் அப்படி சுற்றி வளைஞ்சு மேலேருந்து வரும், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. இதுவே நீங்கள் இந்த சீனாக்குள்ளே வந்து நார்த் ஈஸ்டர்ன் சீனாக்குள்ளே வந்து அப்படியே நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் விளாடிவாஸ்டாக் போயிடலாம். அதாவது ஷார்ட்கட் மாதிரி வைங்களேன் இந்த சீனாக்குள்ளே வந்து போகிறது. இதுக்கு பேர் இப்போது டிரான்ஸ் மஞ்சூரியன் ரயில்வேன்னு சொல்கிறாங்க. ஏன் மஞ்சூரியாங்கிறது நான் உங்களுக்கு காரணம் சொல்கிறேன், அதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ அதனால் ரஷ்யா வந்து அந்த டைமில் இங்கே சீனா இது ஆண்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அரச பரம்பரை ஆண்டுட்டு இருந்தாங்க, டைனாசிஸ் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ரஷ்யா உள்ளே வந்து இந்த ஹார்பின் சிட்டியை பேஸாக வச்சுக்கிட்டு இங்கே சைனீஸ் ஈஸ்டர்ன் ரயில்வே வந்து கட்டினாங்க. அதாவது ரயில்வே கட்டுமானம் பண்ணாங்க இந்த ஹார்பின் சிட்டியை பேஸாக வச்சுட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னது மாதிரி பயண நேரத்தையும் வழித்தடத்தையும் குறைக்கிறதுக்காக. ஸோ அதுதான் வந்து அதனால தான் பிற்காலத்தில் இப்போ வந்து டிரான்ஸ் மஞ்சூரியன் ரயில்வே அப்படின்னு உருவாச்சு. ஸோ இப்போ இது வழியாகவும் போகலாம் விளாடிவோஸ்டாக்கு. இல்லை நீங்கள் வந்து சைனாக்குள்ளேயே வராமல் அப்படியே ரஷ்யாக்குள்ளேயே எண்டு வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி விளாடிவாஸ்டாக்கும் போகலாம். அது வந்து டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. இது டிரான்ஸ் மஞ்சூரியன் ரயில்வே. இன்னொன்று தான் டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே. அது வந்து அந்த சீத்தாவிலேருந்து அப்படியே கீழே இறங்கி மங்கோலியாக்குள்ளே இறங்கி பீஜிங் வர்றது. அதாவது சைனாவோட இந்த நார்த் ஈஸ்ட் பகுதிக்குள்ளேயே வராமல் மங்கோலியாக்குள்ளே வந்து அப்படியே வந்து சைனாக்குள்ளே வர்றது. இதோட கேபிட்டல் சைனீஸ் கேபிட்டல் பீஜிங்க்கு வர்றதுங்க. ஸோ அது இன்னும் ஷார்ட்கட் பீஜிங் போகிறவங்களுக்கு. விளாடிவாஸ்டாக் போகிறவங்களுக்கு இதுதான் ஷார்ட்கட், த்ரூ ஹார்பின் வழியாக விளாடிவாஸ்டாக் போகிறது. ரஷ்யன் ஜார் மன்னர்கள் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே வந்து ஆரம்பித்ததில் ஒரு பார்ட் ஆஃப் இருந்தது தான் இந்த ஹார்பின். அதனால் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவிலேருந்து நிறைய இன்ஜினியர்ஸு அப்புறம் வந்து நிறைய தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா இது கட்டணும்ல. ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் ரஷ்யாவிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனாங்க. 1898 இந்த சிட்டி ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் வந்து இதாக ஹிட் ஆச்சு. அந்த குட்டி ஃபிஷிங் டவுனாக இருந்தது இப்போ வந்து இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்கிறதுக்கு அந்த ரஷ்யன் டிரான்ஸ் சைபீரியன் பின்னாடியே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ, பாகிஸ்தான்? நோ இந்தியா. India. Yeah, India. Indo. Yeah, India. Indo. Yeah, India. Shindari. Yes. Nice to meet you. பாகிஸ்தான் கேட்குறாரு. இங்கே வந்து இந்தியன்ஸ்னாலே இந்து அப்படின்னு தாங்க கூப்பிடுறாங்க. எப்படி நம்ம வந்து இந்துஸ்தானின்னு சொல்கிறாங்க அந்த இதில் எல்லாம் ரஷ்யா மற்றும் சென்ட்ரல் ஏஷியாவில். இங்கே வந்து சைனாவில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்தியா எல்லாருக்கும் பொதுவான நாடு. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு வைங்களேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ அப்படி தான் வந்து இந்த நகரம் உருவாச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ரஷ்யனோட ஆதிக்கம் இருக்குது பார்த்திங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருந்தது 1898 அப்போ வந்து ஜாரிஸ்ட் ரஷ்யன் எம்பையர் கீழே இருந்தது. அதை வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. இங்கே ரயில்வேஸ் மற்றும் நிறைய ரஷ்யன் மக்கள் வந்து செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் 1917 முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா வந்து இவங்களுக்கு கீழே வருது. ரஷ்யன் எம்பையர்லேருந்து போராடி கம்யூனிஸ்ட் ரஷ்யாவாக மாறுது. விளாடிமிர் லெனின் முதல் இதாக உருவெடுக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து சோவியத் ஹார்பினாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும் சைனா வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு கம்யூனிஸ்ட் சைனாவாக மாறுறது 1949. ஸோ அந்த டைமில்
ரஷ்யாவும் சைனாவும் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு ஹார்பினை விட்டுட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாப்புலேஷன் இருப்பாங்கல்ல, ரஷ்யன் மற்றும் ரஷ்ய மொழி பேசும் இந்த உக்ரைன் மக்கள் அந்த இந்த மாதிரி நிறைய அந்த ரஷ்யன் சோவியத்தில் இருப்பாங்கள்ல, சோவியத் ரஷ்யாவில் இருந்ததில் 15 நாடுகள், அதில் இருந்த நிறைய மக்கள் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டாங்க. அந்த காலத்தில் இருந்த ரஷ்யன் வம்சாவளியினர் யாருமே இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், மேபி ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம் இங்கே ரஷ்யன்ஸு, அவங்க வேறு. அந்த காலத்தில் அந்த ரயில்வே இதுக்காக வந்தவங்களோட தலைமுறையினர் வந்து எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஒன்ஸ் வந்து சைனா வந்து பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது கம்யூனிஸ்ட் சைனாக்கு கீழே வந்ததுக்கப்புறம். பட் என்ன தான் வந்து கிளம்பினா கூட ரஷ்யனோட ஆர்கிடெக்சர் இங்கே பாருங்கள், ஒரு சூப்பராக இது பேக்ரவுண்ட் போட்டில் அவங்க சைனீஸோட இந்த ட்ரெஸ் வந்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரஷ்யன் ட்ரெஸ் மாதிரியும் இருக்குது, சைனீஸ் ட்ரெஸ் மாதிரியே இல்லை, சாரி ரஷ்யன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன தான் வந்து சீனா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்தால் கூட, ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ரஷ்யன் மக்கள்லாம் கிளம்பிட்டால் கூட, இன்னுமே அந்த பழங்காலத்து ரஷ்யன் கட்டுமானம், ரஷ்ய பழக்க வழக்கங்கள், ரஷ்ய உணவு, இது எல்லாமே வந்து இந்த ஹார்பினில் அப்படியே இருக்குதுங்க. அதனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சைனாவில் உள்ள ஒரு ரஷ்யன் சிட்டி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹார்பினை. ரஷ்யன் ஜாரிஸ்ட் கீழே இருந்தப்போ கட்ட ஆரம்பிச்சது தாங்க வந்து இந்த அட்டகாசமான ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கேத்தட்ரல், செயின்ட் சோஃபியா கேத்தட்ரல். 1907 ஆரம்பித்து 1932 கட்டி முடிச்சாங்க. நிறையா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 32 ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் சீன கவர்மெண்ட், அதாவது பிஆர்சி வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சைனாவில் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ 1970s 80s வந்து இதை மியூசியமாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆகிடுச்சு. அதாவது எப்படி வந்து சைனாவில் வந்து ரஷ்யன் என்ன சொல்கிறது கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர், அதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான மியூசியமாக வந்து பார்க்கப்படுதுங்க, அவ்வளோதான். பட் அல்டிமேட் இடம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக அந்த பெசில் கேத்தட்ரல் மாதிரியே இருக்குது. எனக்கு என்னமோ நம்ம அப்படியே ஒரு கிரெம்லின் ஸ்கொயரில் இருக்க ஒரு ஃபீலிங் மாஸ்கோவில். ரஷ்யன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் மாஸ்கோவில். ஹலோ, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். இஸ் ரஷ்யன் ட்ரெஸ் ரஷ்யன்? ஓகே, அது பாருங்கள் அழகாக ஒரு பின்னாடி ஏஞ்சல் டைப்பில் பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். கேன் யூ டேக் ஒன் செல்ஃபி? தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ. ஆஹா, கையில் ஒரு பொம்மை புறா வேறு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே சீனாவில் எங்கே போனாலும் பார்க்கலாம். முக்கியமான இந்த டூரிஸ்ட் இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. வெரைட்டியாக வந்து நமக்கு பிக்சர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஆல்பம் போட்டு கொடுப்பாங்க. அது தனியாக காசு கொடுத்துருன்னு வைங்க. பட் ஆனால் நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியுது. இது இந்த ஊரில் வந்து இன்னுமே நிறையா அந்த காலத்தில் இருந்த சைனீஸ் இருந்தால் கூட நிறையா வந்து கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி சைனாவில் வந்து தாவோயிசம் இருக்குது, புத்திசம் இருக்குது, அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிலே இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க, அப்புறம் கத்தோலிக்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, இஸ்லாம் பின்பற்ற மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இன மக்கள் வந்து இந்த ஹார்பினில் வசிக்கிறாங்க. பட் இங்கே ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த சோவியத் டைமில் இவங்க வந்து இங்கே இந்த ரயில்வே போட்டது, இதை பேஸாக வச்சது ஹார்பினை, இது எல்லாமே தான் காரணம். இங்கே பார்த்தீங்களா டைகர், என்ன டைகர் தெரியுங்களா? அது சைபீரியன் டைகர். ஸோ இது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சைபீரியா பக்கத்தில் தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம இதுக்கு போயிடலாங்க, சைனா ரஷ்யா நார்தர்ன் பார்டருக்கு போயிடலாம். முக்கியமான ஒரு ஸ்கொயர் இது. ஸோ இதுதான் அந்த கேத்தட்ரலோட ஃப்ரண்ட்டு. அருமையாக இருக்குது. அந்த கூம்போட வச்சு மேலே ஒரு ப்ளஸ் இருக்குது பாருங்கள், சிலுவை. உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக உடனில் கட்டியிருப்பாங்க, வெளியிலெல்லாம் நல்லா செங்கல் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வெளியே இருக்காங்க. ஏன்னா சைடில் இருக்கான்னு பார்க்குறேன், உள்ளே போகிறதுக்கு வழி நல்லா இருக்குல்ல. இந்த 45 டிகிரி ஆங்கிள், ஃபுல் வியூ, பர்ஃபெக்ட் வியூ இதுதாங்க. ஹலோ, சர்ச் நாட் ஓப்பன், மார்னிங் டுமாரோ ஒன்லி க்ளோஸ். அட் வாட் டைம் they open? It probably start around next month. Oh, now it's closed. Okay, டோட்டல் சர்ச்சே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அறக்கொடுமையே சூப்பராக பார்த்தாச்சு இந்த கேத்தட்ரல். கரெக்டாக இந்த சன்செட் டைமில் இங்கே 3:45 சன்செட். இப்போ தான் செக் பண்ணேன், அது சீத்து போயிட்டேன் சீரியஸாக. இன்னும் வின்டர் இப்போ தான் ஆரம்பிக்குது, போக போக 2 மணிக்கு எட்டின்னு நினைக்கிறேன். இங்கே 2 பேர் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் 2 பேருக்குமே. இவங்களும் அழகாக இருக்காங்க, ஏஞ்சல் மாதிரியே இருக்காங்க பாருங்கள். பேக் ட்ராப் விதவிதமாக போஸ்ட் கொடுக்குறதையும் கில்ல அடிக்குங்க வீடியோ எடுக்கிறதுல. அழகாக ஏஞ்சல் மாதிரியே இருக்காங்க பாருங்கள்.
ஸோ என்ன தான் வந்து இங்கே இப்போ ரஷ்யன்ஸ் யாரும் இல்லைன்னா கூட இதோட அந்த அவங்க இருந்தக்கான சுவடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக அழிக்கப்படலை. இங்கே இருக்க மக்கள் அந்த அவங்களோடையே இருந்ததுனால அதோட தலைமுறைகள் எல்லாமே வந்து இது மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதா இருக்கட்டும். இப்போ புரியுதா நான் ஏன் வந்து இதை ஓரியண்டல் மாஸ்கோ அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹார்பின் சிட்டியை. இதனால தான் அவ்வளோ அந்த ரஷ்ய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுங்க. அதனால தான் புறா பார்க் இப்போ பார்க்கலாம் வாங்க. வா என்ன குமார் 3-4 டிகிரிக்கே இப்படின்னா -20 வரைக்கும் போக போகிறோமே, எப்படி சமாளிக்க போகிறதுன்னு கேட்குறீங்க. சமாளித்து தான் ஆகணும். குழந்தைகள்லாம் போயிட்டு ஏகப்பட்ட புறாக்கள் அழகழகாக இருக்குதுங்க. ஓ இது வாங்கி இது வாங்கி போட்டோமா, இட்ஸ் ஓகே. எல்லாம் வெயிட் பண்ணிருக்குதுங்க சாப்பாட்டுக்காக. எவ்வளோ பயப்படாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. எதுவும் பண்ண மாட்டாங்க மக்களுங்கிற ஒரு நம்பிக்கை தான். எல்லாம் சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். ஹலோ இட்ஸ் ஓகே. ஓ இங்கே டைரெக்டாக நம்ம அலிபே ஸ்கேன் பண்ணி கையிலேயே வச்சுருக்காரு QR கோடு. பே பண்ணி வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். பிஜியன் பார்க் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை எவ்வளோ அழகாக பல்வேறு விஷயங்களோட இது கலவையாக மாற்றுறாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு பழங்காலத்து சேர்ச்சை வச்சுக்கிட்டு. அதனால தான் சீன கவர்மெண்ட் இதுக்கு வந்து மியூசியமாக மாற்றுனதே. இப்போ நிறைய டூரிசம் ப்ரமோட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நிறையா நாடுகளுக்கு வந்து ஃப்ரீ வீசா ஆனரைவல் கொடுத்துருக்காங்க, வீசா எக்ஸம்ஷன். இந்தியாவுக்கு மட்டும் நம்ம இந்தியாவிலேருந்து வீசா எடுத்துகிட்டு தான் வரணும், டெல்லிலேயோ கொல்கத்தாலேயோ மும்பைலேயோ எம்பசிலேயோ. பட் இந்த ஹார்பின் இது எல்லாத்த விட முக்கியமாக ஃபேமஸ் எதுக்குன்னா வருஷம் இங்கே நடக்கிற ஆனுவல் ஹார்பின் இன்டர்நேஷ்னல் ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃபெஸ்டிவலுங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே பயங்கரமாக வந்து பனி பெய்யும். முக்கியமாக நம்ம இப்போ போகிற சொங்குவா நதி வந்து அப்படியே உறைஞ்சி போயிடும் டிசம்பர் எண்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே மற்றும் உலகத்திலிருந்து நிறைய வந்து இவங்க இருப்பாங்கள்ல உளி கலைஞர்கள், இந்த சிலை செதுக்கிறவங்க, அவங்க வருவாங்க. வந்து அந்த ஆற்றுலேருந்து அந்த ஐஸ் கட்டிகளை வந்து பிளாக்ஸ் இருக்கும், ஐஸ் பிளாக்ஸ் ஆனால் உடஞ்சி போயிருக்கும், அதை உடச்சி எடுத்து அதன் மூலிமா பல்வேறு விதமான அனிமல்ஸு அப்புறம் வந்து பில்டிங்ஸு இந்த மாதிரி புது விஷயங்களை வந்து செஞ்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரம் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃபெஸ்டிவலுங்க ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட பிப்ரவரி 15 வரைக்கும் வந்து போகும், 45 நாள். ஸோ அந்த டைமில் உலகம் ஃபுல்லாக இருந்து ஹார்பினுக்கு வந்து உங்களுக்கு அந்த கலர் ஐஸை பார்க்க வருவாங்க. என்ன தெரியுமா கலருங்கிறீங்களா, LED லைட்டெல்லாம் வந்து விதவிதமாக கலராக போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு மாதிரி கலரான பில்டிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பில்டிங்ஸ் எல்லாமே ஐஸு. ஸோ கலரான ஐஸ் பில்டிங்ஸை வந்து உளிமுதியமாக செதுக்கி சூப்பராக ஒரு இது பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு பார்க் இருக்குது, ஐஸ் அண்ட் ஸ்னோ பார்க். அங்கே தான் அது நடக்கும். எனக்கு தெரியும் நம்ம இப்போ வந்து ஏர்லி வின்டரில் இருக்கோம், இப்போ வந்து இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் அட்லீஸ்ட் இங்கே நடக்கிற இடத்தையாவது பார்த்துடணும். இது அப்புறம் வந்து சைபீரியன் டைகர் இருக்க பார்க் இருக்குது. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு கிளம்பணும். இப்போ நம்ம அப்படியே அந்த ஆற்றை நோக்கி போவோம் வாங்க. இப்போ தான் செக் பண்ணுங்க, அந்த நதி வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடக்கணும், 30 நிமிஷம். பார்த்தேன் பஸ்ஸில் போகலாமான்னு, சரி நடந்துட்டோன்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு பாடி கொஞ்சம் வார்ம் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குளிருது. இந்த சைபீரியா பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சைபீரியன் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, சைபீரியன் குளிர்காற்று. ஸோ அது வந்து அப்படியே இதுக்கு இங்கேயே வரும். ரஷ்யா அந்த ஆர்டிக் ஓஷன்லேருந்து அப்படியே அந்த சைபீரியாவை தாண்டி இந்த நார்த் ஈஸ்ட் சைனாவுக்கு. அதனால தான் இந்த பர்டிகுலர் ஹார்பின் மட்டும் சைனாவோட மற்ற நகரங்களோட மிக குளிர்ந்த நகரமாக காணப்படுது. இங்கே ஓடுற அந்த சொங்குவா நதி வந்து உறைஞ்சி போய் ஐஸ் பிளாக்ஸ் ஆகி இதை வச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ஐஸ் ஃபெஸ்டிவல் வந்து வருஷம் நடத்துகிற அளவுக்கு இது வந்து பிரசித்தி பெற்றதுக்கு காரணம், இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் அந்த சைபீரியன் விண்ட்ஸ் தான், இந்த குளிர் காற்று தான். அதனால தான் இந்த சிட்டி வந்து இவ்வளவு கோல்டஸ்ட் சிட்டி ஆஃப் சைனா அல்லது ஐசி சிட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்பினில் இருக்க ஃபேமஸான ஒரு முக்கியமான அருங்காட்சியம் பொருட்காட்சியம். ஸோ இது இங்கே உள்ளே போனோம்னா இங்கே நிறைய அந்த ஆர்டிஃபேக்ட்ஸு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த ஹார்பினோட வரலாறை வந்து இங்கே நம்ம பார்க்கலான்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஆற்றுக்கு போயிடும், ஆற்றை பார்த்துருவோம் இருட்டுறதுக்கு முன்னாடி. வந்தாச்சுங்க. இந்த பக்கம் வந்து ஜவுலின் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டியும் போகலாம், இதுக்குள்ளே போய் அந்த பக்கம் போகலாம். இதை தாண்டினா அந்த நதி தான். பப்ளிசிட்டி காலம். ஓ நம்ம ஊர்லலாம்
இந்த போர்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, பப்ளிசிட்டி அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதை விளம்பரம் பண்ணணுன்னா இந்த வைக்கலாம். இங்கே பெருசாக கூட்டம் இல்லை பார்க்கில். பார்க்குள்ளேயே குட்டி குட்டி குளம், அதுக்கு ஒரு பிரிட்ஜு, வித்தியாசமாக இருக்குது. வந்துடுங்க, பார்க்கோட இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் ஒருத்தரோட சிலை வச்சுருக்காங்க, சைனீஸ் இருக்குது. 1910 to 1946 யாருன்னு தெரியலையே. ஸோ அவரோட மெமோரியல்னு நினைக்கிறேங்க, அது நினைவிடம். பட் எல்லாமே சைனீஸில் போட்டிருக்கு, என்னன்னு தெரில. அங்கே அவரை பற்றி ஒரு ரைட் அப் இருக்குது, பட் அதுவுமே சைனீஸில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் பேராவது இங்கிலீஷில் போட்டுருந்துருக்கலாம். பட் நான் மஞ்சூரியான்னு சொன்னேன்ல, அதில் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லலை. இந்த சைனா வந்து ஜப்பானால் வந்து கைப்பற்றப்பட்டுச்சுங்க, முக்கியமாக இந்த ஏரியா நார்த் ஈஸ்ட் சைனா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் மஞ்சூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சூரியாங்கிறது சைனீஸோட வேர்டு. 1931 இந்த அங்கே இப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா வந்தாச்சு. நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க சைனாவை. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஏரியா வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க, ஜாப்பனீஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய லெவலில் இரண்டாம் உலக போருக்கு முன்னாடியும் இரண்டாம் உலக போர் அப்பையும் இந்த ஜப்பானீஸ் இம்பீரியலிசம் அது வந்து மிகப்பெரிய லெவலில் இதாச்சு. பல நாடுகள் பசிபிக்லாம் பிடிச்சி கொடுமை பண்ணது, இரண்டாம் உலக போரில் நடந்தது, இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பிடிச்சிருந்தாங்க ஜாப்பனீஸு. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி நடந்திருக்கு 1945. ஐ மீன் அந்த 40s இரண்டாம் உலக போகிறப்ப அதில் நிறைய பேர் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கு ஒரு மியூசியமே இருக்குது, 1931 மியூசியமாக சம்திங் 36 மியூசியமாக. ஸோ அதில் இந்த ஜாப்பனீஸ் இங்கே இருக்க மக்களுக்கு பண்ண கொடுமை எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் ஊருங்க சைனா. இங்கே அதிகமாக வந்து ஹேண்ட் சைனீஸ் மக்கள் தான் வந்து குடியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம், சைனாவில் வந்து ஒரு 56 வகையான இனக்குழுக்கள் இருக்காங்க. அதில் முக்கியமாக அதிகமாக இருக்கிறது ஹேண்ட் சைனீஸு, உய்கர் இன மக்கள், அவங்க நார்த் வெஸ்டர்னில் இருக்காங்க. இஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. திபெத்தில் இருக்க மக்கள் அவங்களாம் புத்திசம், இது தாவோயிசம், புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ வெளியில் வந்துட்டோம் ஜாலின் பார்க்லேருந்து. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஃபைனலாக அந்த ஆற்றுக்கு போயிடலாம், சொங்குவா நதிக்கு. ஸோ சைனாலே இது ஒரு வித்தியாசமான சிட்டி. ஜென்ரலாக வந்து சைனா பார்த்திங்கன்னா மல்டி நேஷனல்ஸ் இருக்க மாட்டாங்க, அதாவது மல்டி கல்ச்சுரல் இது கிடையாது, அதிகமாக அந்தளவுக்கு கிடையாதுன்னு வைங்களேன். ஆனால் இந்த சிட்டி மட்டும் விதிவிலக்கு, ஒரு ரஷ்யன் சிட்டி ஃபீல் இருக்கும். இதோட அந்த கட்டடங்கள் அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த காலத்தில் கட்டினது, 1910s 20s 30s. அப்போ ஒரு யூரோப்பியன் ரஷ்யன் ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்கும் இந்த பில்டிங்லாம். அது பின்னாடி இருக்கிறது சைனீஸ் இதே மாதிரியே இருக்காது, இந்த பக்கம் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம். ஸோ அதனால் இது ஓரியண்டல் மாஸ்கோ அப்படின்னே சொல்கிறாங்க இந்த ஹார்பின் சிட்டியை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு ஃபேஷன் சிட்டியாகவும் இருந்திருக்குங்க 1920s. அப்போது முக்கியமாக ஃபேஷன் பார்த்திங்கன்னா உலகத்தில் அதிகமாக எல்லோரும் பாரிஸ் தான் சொல்லுவாங்க ஃபேஷன் சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 1920s அந்த பாரிஸ், மாஸ்கோவில் இருந்தெல்லாம் வந்து இந்த ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா சைனாவில் ஃபேஷன் அப்படின்னா எல்லோரும் ஷாங்காயை தான் சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் ரஷ்யன்ஸ் இங்கே இருந்த டைமில் இதுதான் வந்து ஃபேஷன் சிட்டியாக இருந்திருக்கு. இங்கே தான் முதல் வருவாமா இந்த ஃபேஷன் ட்ரெஸ்ஸு அந்த இது எல்லாமே. ஸோ அதனால் இதை வந்து அந்த டைமில் ஃபேஷன் சிட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்பினை. எப்படி வந்து நம்ம கீழே பார்த்த அந்த சவுத் வெஸ்ட் சைனா மற்றும் சதர்ன் சைனாவுக்கு எப்படி வந்து அந்த யாங்ஸி எல்லோ நதியை வாழ்வாதாரமோ, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் சைனா முக்கியமாக இந்த ஹார்பின் நகரத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற சொங்குவா நதி தாங்க வந்து வாழ்வாதாரமே. இதை ஒட்டி தான் இந்த நகரமே அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு கிராமம் அமைஞ்சிருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து நகரமாக மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்குதுங்க. ஆல்ரெடி தெரியுதா உங்களுக்கு? கீழே இறங்கி நடந்து போகலான்னு நினைக்கிறேன், நடந்து போகலாம். ஆல்மோஸ்ட் ஐஸ் ஆயிடுச்சுங்க. ஐஸை காட்டலையான்னு கேட்டிங்களே, வந்துருச்சு ஐஸு. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போயே வந்து உங்களுக்கு அப்படியே உறைஞ்சி போயிடுச்சுங்க ஆறு. பட் இன்னும் நல்லா இதாகணும். ஏன்னா இப்போ போனீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு கீழே இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஸ்கேட்டிங் பண்ணலாம், நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இன்னும் ஒரு 15 to 20 நாள் ஆகணும். அதாவது நல்லா குளிராகி உங்களுக்கு நல்லா கட்டி மாதிரி ஆகிடும், நல்லா டீப்பாக. இது அப்படியே நமக்கு அந்த முர்மான்ஸ் சிட்டி மாதிரியே இருக்குது. முர்மான்ஸ்க்கு போயிருந்த ஞாபகம் இருக்கா ரஷ்யாவில்? அதே மாதிரி அங்கே ஒரு இந்த கப்பல் இருக்கும், அப்புறம் அப்படியே போகலாம். பட் அங்கே முர்மான்ஸ்கில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து இதாக இருக்காது, கடல் உள்ளே வந்திருக்கோம். அங்கே வந்து தண்ணி உறைஞ்சி போயிருக்காது. பட் இது ஆறு வந்து உறைஞ்சி போயிடும். அப்படியே மணி 3:15 தான் ஆகுது. ஃபுல்லாக அப்படி பனி படர்ந்து இருக்குது இந்த சொங்குவா நதி. ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா?
ஐயோ இதுக்கு மேலே போனால் கால் வச்சோம்னா அப்படியே இதாயிரும்னு நினைக்கிறேங்க, வழுக்கிட்டு போயிடுவோம். ஸோ இந்த அட்டகாசமான சொங்குவா நதியில் ஐஸ் பிளாக்கை வெட்டி எடுத்து தான் வந்து சிலைகள் செஞ்சு அதை கலர் லைட்டிங் போட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஐஸ் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, கொஞ்சம் கால் வச்சாலும் அப்படியே வழுக்கிட்டு போயிடுவோம். இதில் நல்ல வேலை நமக்கே வழுக்கிருச்சு. இப்போது இந்த இடமே வழுக்குது, தெரியுதா? அப்படியே எங்கப்பா நம்ம ஷூ வேறு வழுக்குது. ஐஸை காட்டுறேன் எப்படி? இந்தா உங்களுக்கு ஐஸு எப்படி உறைஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா? இதில் மீனும் பிடிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா உறையணும். உறைஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் கடைசியிலேருந்து February 15 February எண்டு வரைக்கும் நல்லா உறைஞ்சி போயிருக்கும். டெம்பரேச்சரும் நல்லா லோவாக இருக்கும், -20 வரைக்கும். இந்த நதியில் ஐஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸ்ஸு. தொலை போட்டு மீன் பிடிப்பாங்க. ஸோ அந்த பக்கமாக ஹார்பின் சிட்டி தான். ஸோ இந்த கரெக்டாக அந்த நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்குது இந்த சிட்டியே. ரெண்டையும் வந்து மேலே இது போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜு இந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பக்கம் கூட ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஆஹா, இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஹலோ, என்னைய வீடியோ எடுக்கிறாங்க. I am a tourist travel blogger from India. India, yes, India. Hello. Hello. Take a photo. Yeah, no problem. Okay? Yeah. Thank you. Bye. பார்த்தீங்களா, நம்மளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. ஓகே, இருக்கிறது தான். கீழே போயிடாத குமாரே, பயங்கரமாக இருக்குது. சரி, ஒரு 5 minutes ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு போகலாம். ஓகேவா? கோபடத்தில் வரணும் அந்த பாட்டு, முன்பனியே வெண்பனியே உன் தோளில் சாய்ந்திடவா அப்படின்னு சொல்லிட்டு 2019 கேவி ஆனந்த் எடுத்திருப்பாரு. கேவி ஆனந்த் வந்து உலகத்தில் உள்ள பயங்கரமான பிளேசஸ்லாம் போய் இந்த பாட்டு ஷூட்டிங் நடத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அயன் படத்தில் வந்து அந்த இதிலெல்லாம் எடுத்திருப்பாரு, ஜான்சிபார் மற்றும் நைஜீரியாலெல்லாம் பாட்டு எடுத்திருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம். நம்ம கூட போனோமே நைஜீரியாங்கிற பாருங்க, நமீபியா, அந்த இந்த டெசர்ட்டில் டெட்லியில் எடுத்து பார்த்தது நம்ம, சொசுவ்லி நமீப் டெசர்ட்டில். இங்கே வந்து அதே கேவி ஆனந்தோட அடுத்த படம் அயன் வந்ததுக்கப்புறம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஜீவாவை வச்சு இது எடுத்தார், கொசுறு செய்தி உங்களுக்கு கோ எடுத்தார். அந்த கோ எடுக்கும்போது ஒரு பாட்டு வந்து அந்த டைமில் வின்டர் கரெக்டாக இங்கே அந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருந்தது ஜனவரியில். ஸோ இங்கே வந்து எடுத்தால் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஐஸ் அண்ட் ஸ்னோ ஃபெஸ்டிவலில் வந்து அந்த பாட்டு எடுத்திருப்பார். அதில் என்ன இதுனா, ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வீசா கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஜீவாவுக்கு. ஸோ மறுபடியும் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஹீரோயின் கார்த்திகாவை வச்சு மட்டுமே வந்து கேவி ஆனந்த் அவர்கள் வந்து சாங் ஷூட் பண்ணியிருப்பார். அதுதான் கொசுறு செய்தி. நல்லா இருக்குல்ல? அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் மேலே போகிறதுக்காக. நல்லா இருக்குல்ல இந்த லுக்கு? அப்படியே உறைந்த நதி, மேலே ஒரு அற்புதமான பிரிட்ஜு, அப்படியே சூரியன் அஸ்தமனமாகும் நேரம், அப்புறம் அப்படியே வளன்னு பேசிக்கிட்டே வரும் உங்கள் குமார். இங்கே அந்த பார்க்கில் தான் எடுத்துருக்காங்க அந்த பாட்டு, பாட்டு. ஆஹா, 2 இதுங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரயில் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து வண்டிகள் போகிற பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு சூப்பராக இருக்குல்ல, இந்த சென்னையில் இருக்க அந்த ரீசெண்டாக கட்டின பிரிட்ஜு மாதிரியே இருக்குல்ல, அழகாக இருக்குது. சூப்பரான இது வியூப்பா. இது அங்கங்கே போட்டிருக்காங்க தாண்டாதி, இதுக்கு மேலே ஆபத்து அப்படின்னு. இங்கே உனக்கு ஐஸை பார்க்கலாங்க, பட் ஆனால் இதெல்லாம் டேஞ்சருங்க, நல்லா இதாகணும், அப்படியே நல்லா இதாகிடணும். ஓகே, தேங்க்யூ. வராது தம்பி, தள்ளுப்பா, போயிடாத, அத்தோட போயிடாத அப்படிங்கிறாரு. பட் சூப்பராக இருக்குது வியூ. இந்த வியூ பாருங்கள், ஐஸோட பிரமாதமாக இருக்குல்ல இந்த வியூவு. உறையும் நதி, அட்டகாசமான அந்த பிரிட்ஜு மற்றும் உங்கள் உரையாத குமார். இன்ட்ரோவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்திஸ் எபிசோடுக்கு என்னங்கிறீங்க? போலீஸ் எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க, நம்மளை மாதிரி ஆர்வ கோளாறு யாரையாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உடனே வந்து தம்பி பின்னாடி வான்னு சொல்லி தடுத்துட்டாங்க. சேஃப்டி முக்கியம் இல்லையா? அருமையாக இருக்குது இடம், வளைச்சி எடுக்கிறாங்கப்பா. பாருங்க ஆறு, இங்கேயே உள்ளுக்குள்ள தண்ணி வந்து லைட்டாக இதாக இருக்குது. பட் நம்ம அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே போகக்கூடாது, இதான் லாஸ்ட். இங்கேயே பாருங்களேன், நம்ம அந்த பைக்கல்ல ஏரியில் பார்த்தோம்ல, உள்ளுக்கெல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? சே, இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்துருந்தோம்னுங்களேன்,
டீப்பாக இதாக இருந்திருக்கும். பட் இதுவே ஓகே தான், உங்களுக்கு இதை காட்டுறது எனக்கு ஹாப்பி தான். ஐஸை காட்டலையே நினச்சிட்டு இருந்தேன், ஐசிடியில் ஐஸை பார்த்தாச்சுப்பா. அப்படி அந்த ட்வின் பிரிட்ஜஸ் மேலே போயிட்டு பிரிட்ஜில் ஏறுவாங்க. பரவாயில்லைங்க, போலீஸு தன்மையாக தான் பேசுகிறாங்க. வாங்க மேலே ஏறி பார்த்துருவோம் வாங்க. இந்த பிரிட்ஜே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிட்டாங்க இந்த மக்கள். சூப்பர் வியூ இது, இதுவுமே நல்லா இருக்குல்ல வியூ இது. பார்த்துருவோம். கிரவுண்டில் பார்க்குற உறைஞ்ச நதியவே பார்த்தாச்சு. ஓ இது ஃபுல்லாக இருக்காங்க. இது டூரிஸ்ட்டுங்க அமைச்சிட்டாங்களாட்டிருக்குங்க. நான் கூட ட்ரெயின் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதில் ஒன்றும் கிடையாது. இந்த பிரிட்ஜு பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு, நடக்கிற பிரிட்ஜ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கும் அதுவும் ரெண்டு பக்கமும் கனெக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் மக்கள் நடந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே ஐஸ் பிளாக் அப்படியே கட்டி ஆகிட்டு இருக்குது. நீங்கள் மேலேருந்து பார்த்தா நல்ல வியூ சூப்பராக கிடைக்கும். பாருங்க அப்படியே ஐஸ் ஐஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது அப்படியே நடக்கலாமா? நல்ல வேலை கையில் இருக்குமா பிடிச்சிக்குமாரு. விட்டோம்னு வைங்க, கீழே விழுந்துச்சுன்னா யாரும் போய் எடுக்க மாட்டாங்க, ரிஸ்க் எடுத்து அவுட்டு. அதாவது சம்மரில் வந்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும், அப்போயாவது போட்டில் போய் எடுக்கலாம். இல்லை நல்லா பீக் வின்டரில் வந்தீங்கன்னா நடக்கலாம், நடந்தே போய் எடுக்கலாம். இந்த 2 டைமில் வந்தால் எதுவுமே பெற முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். கையை நல்லா பத்திரமா பிடிச்சிக்கிறேன். பாருங்க லைட்டிங்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வாய்ப்பே இல்லைங்க இவங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன், எப்படி லைட் அடிக்குது பாருங்க, சூப்பராக. லைட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லாமா நம்மளையே? இருங்க. With the river? Yeah, with the river. Okay. கரெக்டாக இருக்கா? வெளிச்சம் போட்டு சூப்பராக இருக்குல்ல? Wow. Handsome boy. Yeah. Thank you. Great picture. Oh, thanks brother. you're welcome. Thank you. You're Bye. சூப்பர். எப்படி அவங்க போட்ட வெளிச்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்க எல்லாரும் வளைச்சி எடுக்கிறாங்க. பாட்டிமா தாத்தாரெலாம் இருக்காங்க. ஜாலியாக பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடக்கிறது மட்டுமே. பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒரு பிரிட்ஜு கட்டி விட்ருக்காங்கப்பா. மக்கள் சந்தோஷமாக விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் ஹாப்பியாக இருக்குது. அப்பா எப்படி தான் ஆயிடுச்சு பாருங்க, ஃபுல்லாக பனி. அப்படி இந்த பக்கம் வியூ அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜு அமைப்பே பாருங்க ஃபுல்லாக. இங்கெல்லாம் நல்லா ஆழம். இங்கே மட்டும் பார்த்தீங்களா தண்ணி ஓடுது, இந்த இடம் உதாவில் பாருங்கள். ஆஹா அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அந்த எண்டில் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே கட்டி ஆகிட்டு இருக்குது. இங்கே வரல, இந்த ஏரியாலாம் கட்டி ஆயிடுச்சு. இங்கே மட்டும் அழகாக வந்து நதி போகுது பாருங்கள். அது ஏன்னா இன்றைக்கி 7 டிகிரி கொஞ்சம் வெயில் அடிச்சுங்காட்டி ஐஸில் கொஞ்சம் உருகி இருக்கும். ஓடும் நதியையும் பார்த்தாச்சு, உறையும் நதியையும் பார்த்தாச்சு. சூப்பர்ல. அங்கங்கே பேட்சாக இருக்குது பாருங்க. ட்ரெயின் போகுதுங்க, தெரியுதா? ஸோ அந்த பக்கம் ட்ரெயினும் போகல மாட்டிருக்கு, வண்டியில் எதுவும் போகிற மாதிரி இருக்குல்ல, ட்ரெயின் தான் போகுது. இது பெடஸ்ட்ரியன்ட்டே வச்சுருக்காங்க. சரி நம்ம கிளம்புவோமா அடுத்த இடத்துக்கு? வாங்க. மணி 4ங்க. கம்ப்ளீட்டாக அப்படியே கருகும்னு ஆயிடுச்சு பார்த்துங்களா, எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக பனி மூட்டம் தான். சாரி இந்த இதிலலாம் இந்த எலக்ட்ரிக் வண்டி ஓட்டி வராங்க. இது ஸ்விக்கி மாதிரியாட்டு இருக்குது. கம்ப்ளீட்டாக அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க சாப்பாட்டு கடையெல்லாம் லைட்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபேமஸ் ஹார்பின் உணவு சாப்பிட்டு போயிடுவோமா? வாங்க. ஹார்பின்ல நான் சொல்லியிருந்தேன் உணவுலையும் வந்து ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்யன் வந்து அறிமுகப்படுத்தினது தான் இந்த ரெட் சாசேஜுங்க. இங்கே பாருங்கள் கறியை வந்து அரைச்சி இந்த மாதிரி சாசேஜ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து அப்படியே சுட்டு மிளகா பொடி போட்டு தருவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஹார்பினில். ஸோ இதை வந்து சாப்பிட்டு போயிடலாமா? அப்படி ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது 10 yen நான் இப்போ தான் கேட்டேன், 125 ரூபா. இது பாருங்க எல்லாம் வேக வச்சு சூப்பராக இருக்குது பார்த்தாலே. இது ஒன்று சாப்பிட்டே போகலாம் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு. ஓகே பணம் பே பண்ணிட்டேன், தேங்க்யூ. இந்த அட்டகாசமான ஹார்பின் ரெட் சாசேஜ் அப்படியே ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்க. சாப்பிட்ருவோமா?
ரஷ்யன் உணவு சைனாவில் சூடாக இருக்குது, நல்லா சுவையாக காரமாக இருக்குது. ஸோ ஹார்பின் வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணக்கூடியது இது. உங்களுக்கு கறி பிடிக்கும்னா அப்படியே சாப்பிட்டேன் அந்த ரெட் சாசேஜை. இங்கே பாருங்க, அப்படியே லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ இந்த பிரிட்ஜு பார்த்துடலாமா? ஆஹா நல்லாயிருக்கு. இன்னும் வீட்டானா அப்படியே லைட் கலர் தெரியும். இந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலில் போடுற மாதிரியே கலர் கலராக லைட் போட்டிருக்காங்க பாருங்களேன். பச்சை, மஞ்சள், ஊதா, ரெட்டுன்னு. மணி 4:15 தாங்க அது. எப்படியா இருக்குது பாருங்க இடம். ரஷ்யாவில் கூட 5 மணிக்கு தான் இருட்டாச்சு, இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இருட்டாச்சுங்க. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துருவோமா? அழகாக இருக்குல்ல? அப்படியே உறைஞ்ச நதி, அற்புதமான இந்த கலர் கடை எல்இடி லைட்டிங், அப்படியே பனியால் மூடி இருக்க இந்த வானம். ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல வானத்துக்கும் கீழேக்கும், ஒரே மாதிரி இருக்குது. பிக்சர் நல்லா இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இது இன்னும் ஜூம் பண்ணால் நார்மல் பொசிஷனில் வச்சா இதுதான். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல? வித்தியாசமான ஒரு லைட்டிங்கோட அப்படியே சூப்பராக ஜூம் பண்ணி பார்த்துருங்க. ஃபோனில் அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதுதான் பயங்கரமான ஃபாகி சிட்டி. உண்மையாலுமே சொல்லணும்னா அநியாயத்துக்கு பணிப்படுற அந்த சிட்டி. ஹலோ, இவரே வந்திருக்காரு தாத்தா. Hello. ஹலோ, Hello. Hello. ஐ எம் இந்தியா. Hello. 哎呀，好凉啊！ இந்தியா வெரி ஹாட் கோல்டு. 哎，好好好，我也录录你。 ஓகே தாத்தா அவரே வந்து பார்த்து சிரிக்கிறாரு. 哎， செல்ஃபி 录录你。 என்னையே தான் எடுக்குங்கிறாரு. 戴什么帽子？ அதையும் போடுங்கிறாரு. என்ன பண்ணுறாரு பாருங்க. ஓகே你是哪个国家的？ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்க. 哪个国家的？啊？你是哪个国家的？ இந்தியா இந்தியா 啊 哎呀，好好好， மீஹூ 秘鲁。 மீஹூ. 啊，好好好。冷不冷啊？到这边了？冷不冷？ இந்தியா. 很好哈。好好好好好好。OK，哎哎。好好好。哎，咱俩乐，这是。嗯。 Thank 再 you 见再见 Thank you 再见 Bye bye 再见再见再见。 谢谢谢谢. 再见。 ஃப்ரோசன் சங்குவா நதி மற்றும் இந்த பிரிட்ஜ் பார்த்தாச்சு. அப்படியே அந்த பெர்சியன் ஸ்ட்ரீட்க்கு போவோம். இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு மானை காட்டணும் உங்களுக்கு. ரஷ்யாலே நம்ம அதை பார்க்காம போயிட்டோம். இங்கே பாருங்கள், என்னன்னு தெரியுதா? இது வந்து ரெயின்டீருங்க. இது மாதிரி ஆர்டிக் ரீஜன்ஸு, ரொம்ப ஸ்னோ படர்ந்த ரீஜன்ஸ், ரஷ்யா, நார்தன் சைனா, இப்போ நம்ம இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாமே, மங்கோலியா, இதெல்லாமே வந்து இங்கே இந்த ரெயின்டீர் பார்க்கலாம். ஒரு வகையான ஐஸ்மான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட சிலை தான் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதையும் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். மங்கோலியாலேயும் இந்த ஐஸ்மானை பார்க்க போகிறோம் போய். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாக்களில் இருக்கிறதுனால தான் இதோட சிலை இங்கே வச்சுருக்காங்க. முக்கியமாக ரஷ்யன் சைபீரியாவில் இது ரொம்ப ஃபேமஸ். சைபீரியன் டைகர் மாதிரி இந்த ரெயின்டீர். வந்தாச்சுங்க. இதுதாங்க இந்த ஹார்பின் நகரத்தோட சிட்டி சென்டர். ஸோ பயங்கரமான ஏதோ ஒரு மானுமெண்ட் இருக்கு. 1998 இதில் கட்டியிருப்பாங்க இந்த சிலை. ஓகே, அப்படியே நடப்போமா? உலகப்புகழ் சென்ட்ரல் ஸ்ட்ரீட், ஜாங்யாங் ஸ்ட்ரீட் இதுக்கு பேர். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அங்கே போயிட்டு ஆரம்பிப்போம். சைனாலேயே மிக நீளமான மக்கள் நடைபாதை பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் இதுதாங்க. லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட் ஆஃப் சைனா. அண்ட் இதுதான் சென்ட்ரல் ஸ்ட்ரீட். எப்படி சிட்டி சென்டர், இந்த அந்த பக்கம் ஆறு, நடுவில் வந்து இந்த அற்புதமான மானுமெண்ட் சென்டர், சிட்டி சென்டர், அப்படியே சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டு. இந்த இதில் போனீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ரஷ்யன் கட்டுமானங்கள், ரஷ்யன் கல்ச்சர் எல்லாமே பார்க்கலாங்க. பில்டிங்ஸு எல்லாமே அந்த பைசாண்டின் ரஷ்யன் எம்பையரோட இது பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன், ஒரு குட்டி மீனவ கிராமமாக, சைனீஸ் மீனவ கிராமமாக 1898 வரைக்கும் இருந்தது, 19ஆம் நூற்றாண்டு முடிவு வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வேக்காக, இந்த ரயில்வே பணிக்காக இந்த ஹார்பினை தேர்ந்தெடுக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராக. ஸோ இங்கே தேர்ந்தெடுத்து ரஷ்யன்ஸ் வராங்க, நிறைய ரஷ்யன்ஸ் வந்தாங்க. இது கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி வந்த ரஷ்யன்ஸ் அப்போ தான் முதல் முறையாக இந்த சிட்டி உருவாகுது 1898. அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து போடுறாங்க சென்டர். அது அப்போ வந்து இது சைனா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரஷ்யன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பிஆர்சி வந்தது. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக 1990s தான் வந்து இதை முழுசாக வந்து பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டு, அதாவது மக்கள் நடக்கிறதுக்கு மட்டுமே அப்படின்னு பாதையாக மாற்றுறதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த முழு ஸ்ட்ரீட், இந்த இடையில மட்டும் ஒரு ரோடு போகுது. அதை தாண்டிட்டோம்னா 1.5 கிலோமீட்டர், சைனாலேயே மிக நீளமான 1.5 கிலோமீட்டர் மக்கள் நடைபாதை இதுதான். ஸோ இப்போ வந்து
சைனா ஸ்ட்ரீட்டை வந்து சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டுன்னு பேர் மாற்றிட்டாங்க, அல்லது ஜாங்யாங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டு, சைனீஸில் வந்து ஜாங்யாங் ஸ்ட்ரீட். பாருங்கள், இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படியும் கிராஸ் பண்ணலாம், இல்லை கீழே ஒரு இது சப்வே மாதிரி போட்டிருக்காங்க, போய்ட்டும் கிராஸ் பண்ணலாம். ஒன்ஸ் தாண்டிட்டோம்னா அதுதான் வந்து வேர்ல்டுன்னு சொல்லக்கூடாது, சீனாவின் ஹார்பினோட முக்கியமான ஸ்ட்ரீட். ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட்டுங்க பேர் ஜாங்யாங். அதனால தான் பாருங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு குட்டி மானுமெண்ட்டு இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, அதனால தான் கீழே போட்டிருக்காங்க. நம்ம கீழே போய் தான் போகணும். ரஷ்யாவில் -30 வரைக்கும் தாங்கியாச்சு. இங்கே என்ன நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது பழைய மாதிரி. சமாளிப்போம், நம்ம பார்க்காததா, நம்ம ரெகுலர் டைலாக் தான். எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா வாக்குமாறு அப்படிங்க தானே சொல்கிறீங்க. வாங்க, ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது. எனக்கு ரோட்டை கனெக்ட் பண்ணுற சப்வே எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக. அவ்வளோதாங்க, அட்டகாசமான இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆரம்பத்துக்கு வந்தாச்சு. கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டோட சவுத் எண்டில் இருக்கோம் நம்ம, இதுதான் எண்டு. ஸோ அப்படியே நேராக போனோம்னா 1.5 கிலோமீட்டர் நடந்தோம்னா இந்த நார்த் எண்டில் வந்துடும். ஹலோ. ஸோ மக்கள் ஜாலியாக எவ்வளோ ரிலாக்ஸாக நடக்கிறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் இந்த பழங்கால ரஷ்யன் கட்டுமானங்கள் பார்க்குறதுக்குமா இது வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் பல்வேறு விதமான கடைகள், ஃபுல்லாக எல்லாம் ரஷ்யன் ஸ்டைலில் இருக்கும். ரஷ்யன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கீங்க, வேணா போய் சாப்பிட்லாம். என்ன தான் வந்து இந்த பிஆர்சியில் அடக்குமுறைகள், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா, கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இன்டர்நெட்டை பிளாக்கிங் வந்து கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா வித அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன நினைக்கிதோ அதுதான் அவங்க பார்க்க முடியும். பட் அதெல்லாம் ஓகேவாக இருந்தாலும் மக்கள் நலனா நிறையா அக்கறையும் பண்ணி நிறைய பாசிட்டிவாகவும் இருக்குது நிறைய விஷயங்கள். ஸோ அந்த இன்டர்நெட் பிளாக்கேஜ் பேர் தான் கிரேட் ஃபயர் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிறாங்க. சாக்லேட் மியூசியம் உள்ளே போகலாமா, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஓ, இப்போ பார்த்தீங்களா, சாக்லேட்லேயே மிருகங்களை வந்து சிலையாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சைபீரியன் டைகர் மாதிரி இருக்குது, டைகர் குட்டி. இது சாக்லேட் உல்ஃப் பார்த்துருக்கீங்களா, கரடி, சாக்லேட் கரடி நல்லா இருக்கு. சாக்லேட்லேயே பல்வேறு விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. ஜக்கு, இல்லை ஒயிட் சாக்லேட்டா, போலார் பியர் பார்த்தீங்களா, ஒயிட் பியர். நம்ம வந்து சைனாவோட இந்த இது பார்த்தோம், பாண்டா கரடி. இது வந்து ஆர்டிக்கில் இருக்கிற ரஷ்யா இதிலெல்லாம் இருக்கிற போலார் பியர். விளாடிமிர் லெனின், சாரி, எவ்வளோ அழகாக கை வச்சுட்ருக்காரு பாருங்க. இன்றைக்கி தான் ரஷ்யா இதை பற்றி பேசணும். இப்போ ரஷ்யன் ஸ்ட்ரீட்டில் இருந்துட்டு இவர் இல்லைன்னா எப்படி? சைனீஸ் டிராகன் தானே இது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இது ஜோசப் ஸ்டாலின் தானே, கன்ஃபார்ம் இதுதாங்க. பார்த்தீங்களா, ரஷ்யன் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னேன், லெனினை பார்த்தாச்சு, இது ஒரு ஸ்டாலினையும் பார்த்தாச்சு. இல்லை என்னன்னு தெரில, அப்புறம் நார்மல் ஃபோட்டோஸ் தான். வெளியே வந்துட்டோம். இப்போ சாக்லேட்டாக பார்த்த மிருகங்கள் எல்லாம் நாளைக்கு நேர்லேயே பார்த்துருவாங்க அடுத்த எபிசோடில். உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இப்போ வழக்கமாக தார் ரோடு அந்த மாதிரி மாடர்னாக இல்லாமல் அப்போ அவங்க அந்த ரஷ்யன் டைமில் போட்ட அந்த காபிள்டு ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இந்த காலனி ஆதிக்கங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த ஓல்டு டவுன்லாம் போயிருப்போம். நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸ் தான் பார்த்துருப்போம். ஸ்டோன் ஸ்ட்ரீட்ஸு, கல்லுலேயே செஞ்சது. அதிலே பாரு, இந்த பழங்காலத்து ஸ்ட்ரீட் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க சீனா. ஓ, இந்த இது மட்டும் ரோடு அலௌடுங்க. இடையில அங்கங்கே பேரல் ரோட்ஸ் இருக்கு, அதுலெல்லாம் பஸ்ஸெல்லாம் வருது. இந்த ரோடு தான் வந்து ஃபுல் இந்த பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டு. இடையில அங்கங்கே இது வருது, ஆனால் ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு டிராஃபிக் பெரிய இதாகும். பாருங்க, சீன இந்த டாலர்ஸு அது இதுன்னு இருக்குது வித்தியாசமாக. பார்த்தீங்களா, ஜெம்ஸுங்க, கலர் கலராக இருக்குங்க ஜெம்ஸு. விதவிதமாக இந்த நவரத்தன கற்கள் அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதானே இது கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அக்வா ப்ளூ, சஃபயர் கலரு. இதில் 3 10 ரூபாயா?
啊，都是。那这小细是那个， வித்தியாசமாக இருக்கு. கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 来10元钱。 குளிரில் உறைஞ்சி போய் நிறைய விதவிதமான ஸ்டோன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. விலை ஜாஸ்தி, 50, 60, 600 700 ஒரு செயின். பட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கிறது இதுதான். ஓகே, இதான் வெரைட்டியாக பார்த்துட்டோம். சீ ஃபுட்டும் நிறைய இருக்குது. கிரில்டு சீ ஃபுட் எல்லாம். மசாலா பாருங்க, இந்த அளவுக்கு இல்லை பாருங்க. இது பாருங்க, இது தானே பார்த்துன்னு நினைக்கிறேன். பார்த்த தட்டையாக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த ரெட் சாசேஜ் எல்லாம் இருக்குது. பனியாரம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் நம்ம டர்க்கியில் பார்த்த ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக, கலர்ஃபுல்லாக, அப்படி கொஞ்சம் லைட்டாக குளிரில் நிறைய சாப்பாட்டு கடைகள். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கடை நல்ல கூட்டமாக இருக்குது. அதான் வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, சக்கரை பாகு காய்ச்சிட்டு இருக்குங்க. ஸ்வீட் பண்ணி ஏதோ வந்து இங்கே பாருங்க. ஹலோ ஹலோ, என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, வகை வகையான ஃப்ரூட்ஸ், கொய்யா, அப்புறம் மாதுளை, இதெல்லாம் வந்து சக்கரை பாகில் நினச்சி சாப்பிட்றாங்க. வித்தியாசமான ஃப்ரூட் ஸ்வீட்டு, சக்கரை பாகில் நினச்ச ஸ்வீட்டு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சக்கரை பாகில் நினச்சி சாப்பிட்றாங்க. இப்போ இந்த பலாப்பழம், ஸ்ட்ராபெரி எல்லாமே சாப்பிட்றாங்க. சும்மா அப்படியே சுட சுட ஒரு லைன் பயங்கரமாக நிற்கிது இது வாங்குறதுக்கு. இங்கே பாருங்கள், லைக் க்யூ பார்த்தீங்களா? இப்படி போய் வருது க்யூ. இப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்வீட்டை. சக்கரை பாகில் நினச்ச ஸ்ட்ராபெரி. 那个先排队好不好？排队都在排队。 இங்கே சைனாவில் எல்லாத்துக்கும் கூட்டம் தான்ப்பா. ஃபேமஸ் கடையாக இருக்குது, ஸ்வீட் கடை, ஃபுல் கூட்டம். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேங்க. மக்கள் எல்லோரும் அங்கங்கே இந்த ஐஸு இது இருக்குல்ல, குச்சி ஐஸு, அதை வச்சு நின்றுருக்காங்க. அப்புறம் பார்த்தது ஃபேமஸ் ஐஸ் கடையாட்டிருக்கு. ஹார்பின் வந்து என்ன தான் குளிராக இருந்தாலும் மக்கள் வந்து ஐஸ் சாப்பிட்றதுல பிரியப்படுவாங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸ் ஐஸ் கடையாட்டிருக்கு. வாங்கிட்டு போயிடுவோமா ஒன்று? அதனால் நிறைய ஃப்ளேவர் இருக்க மாட்டிருக்கு. நம்ம சிம்பிளாக ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். குச்சி ஐஸு ஆசையாக இருக்குது பார்த்தாலே, எல்லோரும் சாப்பிட்றாங்க. பரவாயில்லைங்க, 5 தாங்க பே பண்ணிட்டேன். தேங்க்யூ. அட்டகாசமான ஐஸ், 5 yen 62 ரூபா. பால் ஐஸ் ஆட்டிருக்குது. இது பாருங்க, ரஷ்யன் டைமில் ஆரம்பிச்சது தாங்க இது. 1906 இருந்து இந்த கடை இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில். அப்போனா பார்த்துக்குங்க. ஓகே, எல்லோரும் வந்து குச்சி ஐஸ் சாப்பிட்றாங்க. உங்கள் குமார் மட்டும் குருவி ரொட்டியாக சாப்பிட முடியும். ஆனால் நம்மளும் இதையாக சாப்பிடுவோம். ஐஸ் சிட்டியில் ஐஸ்கிரீம் லைட்டாக மேங்கோ டேஸ்ட் வருது. மேங்கோ ஃப்ளேவராக இருக்கு, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதிலலாம் ஐஸ் நிறைய ஐஸ் இருக்கும், மேலே அந்த இது போட்டுப்பாங்கள்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சாக்லேட்டோ அதை வந்து நல்லா அப்படி இதானே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அல்வா மாதிரி வருது வாயில், அதை உரிய முடியல. நம்ம ஊர் மாதிரி கடிச்சா தான் வர மாதிரி இருக்குது. அந்த பக்கம் வெஸ்டர்ன் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே KFC, இந்த பில்டிங் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மால் ஆட்ருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு ரஷ்யன் கன்ஸ்ட்ரக்ஷன் மால். சூப்பராக இருக்கு பாருங்கள், லைட்டிங்கோட. போயிட்டு இருந்தேன், ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பழங்காலத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம நின்னோம்னா இங்கே பாருங்க, இவங்களோட இதை காட்டுது பாருங்க. என்னையே தெரியுதுங்களா? ஏதோ பழங்கால 1940s குமார் இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். வித்தியாசமாக இருக்குது இது. ஒரு பழங்கால நியூஸ் பேப்பரில் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு பாருங்களேன். ஓ, ஃபோட்டோ வருமானம் இருக்குது காசு போட்டால். என்னென்ன டெக்னாலஜி பண்ணி வச்சுருக்காங்க. பிரிண்டர்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே எம்பிட் பண்ணி வச்சுருக்காங்க. பா, உங்கள் பயங்கரமான ஆளுக்குப்பா. சீதா இங்கே பாருங்க, உங்கள் குமார் எப்படி இந்த பழைய சீட்டு. உங்கள் குமார் நல்லா இருக்கா? உங்களுக்கு ஃபோட்டோ வேண்டாம், இதுவே பயங்கரமாக இருக்குங்க. ஹலோ. சரி சூப்பர். ஓகே, ஹலோ ஹாய். 在你的摄像机里待一会儿吧。咪吼。你好，喵。OK， 谢谢，拜拜。玩的愉快哟，happy。 ஹாப்பிங்கிறாங்க எல்லோரும். ஹாப்பி தான், வாங்க. ஓகே, நீங்களும் ஹாப்பியா? ஃபோட்டோலாம் எடுக்கல, பட் சூப்பராக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாச்சு நம்மளையே. அவ்வளோதான், வந்துட்டோம். 1.5 கிலோமீட்டரு. அங்கே இருக்கு பாரு, நார்த் கேட்டுக்கு நம்ம என்ட்ரி. ஓகே, அங்கே போயிட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஹோட்டலில் நோக்கி போகலாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் நைட் சாப்பிட்டுக்கலாம். 1.5 கிலோமீட்டர் நடந்து சூப்பராக வந்துட்டோம் இந்த ஜாங்யாங் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டுக்கு.
ஆக்சுவலி இப்படி வர்றவங்க இப்படி போவாங்க. இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரின்னு வைங்களேன். நார்த் என்ட்ரி. நம்ம வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்திருக்கோம். ஆர்கிடெக்சரல் ஆர்ட்ஸ் மியூசியம் ஆஃப் சென்ட்ரல் அவென்யூ. ஆக்சுவலாக இந்த ரோடே ஒரு மியூசியம் தான் சொல்கிறாங்க. 1898 ரஷ்யன் மியூசியம் தான் இந்த ரோடே. மணி 5:15. ஓப்பா சூப்பர். ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே இதுக்கு போவாங்களா ரூமுக்கு? அங்கே போய்ட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் போய் குளிருது பயங்கரமாக. எத்தனை மேப் பார்த்துட்டு கிளம்பு ரூமுக்கு. நான் இப்போ தான் ரூம் பார்த்தேன். இங்கேருந்து 2 கிலோமீட்ரு நடந்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம பஸ்ஸில் போயிடலாம். ஒரு பஸ் இருக்குது, ஏறினோம்னா ரூம் பக்கத்தில் கொண்டு இறக்கி விட்ருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்றுட்டேங்க. மேப்பில் போட்டேன், கரெக்டாக காட்டிச்சு. முன்னாடி வருது பாருங்க, இது 5ஆம் நம்பர் தான். இதில் ஏறினோம்னு வைங்களேன், நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் கொண்டு விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க நம்ம ஸ்டாப்பு. அவ்வளோதான், அங்கே இருக்குது நம்ம ஹாஸ்டல். அப்பா 2 மணிக்கு கிளம்புனது, மணி கரெக்டாக 5:45. 5:45 பாருங்கள். நைட் ஏதோ ஒரு 9-10 மணி ஆனாப்பில் ஒரு இருட்டு. வந்தாச்சுங்க நம்மளோட பை ஹோட்டல். அப்படியே ரூம் போய் இந்த விலாகை முடிச்சுடுவோம் வாங்க. சாமி, இப்போ சீக்கிரமாகவே முடிக்கிறோம். 6 மணிக்கே விலாகை முடிக்கிறோம். 2 மணிக்கு ஆரம்பிச்சது 6 மணி. நம்மளோட ரிசப்ஷன் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. 800 ரூபாய்க்கு இவங்க பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். கீ கார்டு கொடுத்துருவோம். ஓகே டன். இதுதான் நம்ம ரூம். ஓகேவா, குயின் பெட்டு சூப்பராக இருக்குது. ஒரு நைட்டு 870 ரூபா. நேற்று புக் பண்ணியிருந்தேன், அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். மேபி நாளைக்கு இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இவங்க டைரெக்டாக போய் கேட்டால் ஜாஸ்தி, 70-100 யூன் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 1200 ரூபா. நம்ம trip.comல தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நமக்கு. அதனால் அதில் புக் பண்ணிக்கலாம். நான் அதிலே புக் பண்ணி கொஞ்சம் காட்டின புக்கிங்க ஓகேன்ட்டாங்க எக்ஸ்டென்ஷனுக்கு. நாளைக்கு இங்கே லோக்கல் இருக்க மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டகாசமான ஹார்பின் ஐசிட்டி, முக்கியமாக எப்படி வந்து ஒரு மீனவ கிராமம் வந்து இது இப்படி ஒரு ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒரு மிகப்பெரிய சிட்டியாக மாறினது, அதுக்கு காரணமான அந்த சொங்குவா நதி, அது உறைஞ்சி போயிருக்க விஷயம். அந்த நதி தான் வந்து இவங்க வாழ்வாதாரத்துக்கு காரணம், இவங்க டூரிசம்க்கு காரணம். அந்த உறைஞ்ச நதியை தான் ஐஸ் கட்டியிலிருந்து, அதை அந்த ஐஸ் கட்டி ஆனதுக்கப்புறம் அதை கட்டி எடுத்து சிலை செஞ்சு இவங்க அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. முன்னாடியே வந்துட்டோம், பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆறு, அந்த ஐஸ் கட்டி எல்லாரையும் காமிச்சிட்டேன். அதை பற்றின தகவல் எல்லாம் சொல்லிட்டேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். முக்கியமாக அந்த ஸ்ட்ரீட்டு கையில் அந்த சாப்பிட்டது அது இதுன்னு சூப்பராக இருந்தது. லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த எபிசோட் இன்னும் இந்த ஹார்பினை சூப்பராக சுற்றி பார்ப்போம். முக்கியமாக இந்த ஹார்பின் அனிமல்ஸை. குழந்தைகளாக தயாராக இருங்க, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.